அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு. அணுக்களில் எலக்ட்ரான் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணுவில் இருக்க ஆர்பிட்டால்ஸில் எப்படி எலக்ட்ரான்கள் பகிர்ந்து நிரப்பப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறது தான் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஹவு த எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ஆர்பிட்டால்ஸ் இன் தன் ஆட்டம், தட் இஸ் கால்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ ஒரு அணுவில் எலக்ட்ரான் அமைப்பை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் NLX. என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது எந்த ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறது. எல்லுங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், அது என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறது. அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சுன்னா அது என்ன ஆர்பிட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருந்துச்சுன்னா S ஆர்பிட்டால், 1 இருந்துச்சுன்னா P ஆர்பிட்டால், 2 இருந்துச்சுன்னா D ஆர்பிட்டால், 3 இருந்துச்சுன்னா F ஆர்பிட்டால்ஸ். அது மாதிரி நம்ம ஈஸியாக டினோட் பண்ணிடலாம். மேலே இருக்க எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை எலக்ட்ரான்கள் அந்த ஆர்பிட்டலில் இருக்குது, ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3D5 அப்படின்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். என்ன தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டினோட் த nth ஆர்பிட் ஆஃப் த ஆட்டம். அண்டு மிடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்பிட்டால். ஆர்பிட்டாலில் எல் வேல்யூ வச்சு நம்ம டினோட் பண்ணலாம். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலே டினோட் பண்ணலாம். நியூமரிக் நம்பரை வச்சு 5ன்னு போட்டோம்னா 5 எலக்ட்ரான்ஸ் இன் டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எலக்ட்ரானை ஆர்பிட்டாலில் நம்ம நிரப்புறதுக்கு ஒரு 3 விதிகளை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த 3 விதிகளை கட்டாயம் ஃபாலோ பண்ணி தான் அந்த எலக்ட்ரான்ஸை ஆர்பிட்டாலில் ஃபில்லப் பண்ணணும். அது என்னென்ன விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆபா தத்துவம், ஆபா பிரின்சிபல். செகண்ட் இருக்கிறது ஹுண்ட் விதி. 3வது இருக்கிறது பவுலியின் தவிர்க்கை தத்துவம். இந்த 3 விதியையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எலக்ட்ரான்ஸை ஆர்பிட்டாலில் ஃபில்லப் பண்ணணும். வாங்க நம்ம ஒவ்வொரு விதியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆபா தத்துவம். ஆபா தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயல் ஆற்றல் நிலையில் உள்ள அணுவில் இந்த ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரம்புகின்றன. ஆர்பிட்டால்கள் இருக்குது, அது ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் முழுவதும் ஃபஸ்ட்டு நிரம்புது. அது நிரம்பினதுக்கப்புறம் அதிக ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் நிரம்புது. அதுக்கப்புறம் அதை விட அதிக ஆர்பிட்டால் உள்ள ஆர்பிட்டால்கள் நிரம்புது. அப்போது ஆர்பிட்டால்கள் நிரம்பும் பொழுது அவற்றின் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரம்புகின்றன. அந்த ஏறு வரிசையை நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆபா பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். ஆபா பிரின்சிபலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1s 2s 3s 4sன்னு எஸ் ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட் லைனில் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பி ஆர்பிட்டால் செகண்ட் ஆர்பிட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2p 3p 4p அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம வேர்ட்டிக்கலாக லைன் போட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். 1s 2s 2p 3s 3p 4s அப்படின்னு நம்ம ஆர்பிட்டால்ஸை அதோட ஆற்றலின் ஏறு வரிசையில் எழுதிக்கிட்டு எஸ் ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் நம்ம 2 எலக்ட்ரான் வச்சு ஃபில்லப் பண்ணலாம். பி ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ், டி ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ், எஃப் ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ். இதை வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம ஆர்பிட்டால்ஸை ஃபில்லப் பண்ணுறோம். கடைசியில் எந்த எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்பிட்டில் முடியுதோ அதுதான் அதோட தொகுதி அப்படின்னு முடிக்கும். இப்போ எஸ் தொகுதியாக இருந்துச்சுன்னா கடைசி எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலில் முடியும். பி தொகுதியாக இருந்துச்சுன்னா கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் முடியும். அதே மாதிரி டி தொகுதி எஃப் தொகுதி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு அதோட அட்டாமிக் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈவன் அதோட நிலைப்புத்தன்மை தெரிஞ்சுக்கலாம், அதோட பிளாக் தெரிஞ்சுக்கலாம், எந்த தொகுதியை சேர்ந்த தனிமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபா பிரின்சிபல். ஆபா பிரின்சிபல் என்ன பண்ணணும், எலக்ட்ரான்களை ஆர்பிட்டாலில் ஃபில்லப் பண்ணணும். ஆர்பிட்டால்களை அதன் ஆற்றலின் ஏறு வரிசையில் எழுதிக்கிட்டு நம்ம ஃபில்லப் பண்ணணும். திடீர்னு 2 ஆர்பிட்டால் இருக்குது, அந்த ஆர்பிட்டாலில் எது அதிக ஆற்றலில் இருக்குது, எது குறைந்த ஆற்றலில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போன காணொலியில் பார்த்த மாதிரி n+l ரூலை ஃபாலோ பண்ணலாம். n+l வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஆர்பிட்டால் தான் அதிக எனர்ஜியில் இருக்கும், எதுக்கு கம்மியாக இருக்கோ அது குறைந்த எனர்ஜியில் இருக்கும். சப்போஸ் n+l வேல்யூ 2 ஆர்பிட்டாலுக்கு சேமாக இருந்துச்சுன்னா n வேல்யூ எந்த ஆர்பிட்டாலுக்கு கம்மியாக இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் n வேல்யூ அதிகமாக இருக்க ஆர்பிட்டாலை ஃபில்லப் பண்ணணும். எப்போ அது மாதிரினா n+l வேல்யூ ஒன்றாக வரும்பொழுது. ஓகே, அப்போ ஆபா பிரின்சிபலை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானை நிரப்பும் பொழுது ஆர்பிட்டாலின் அதன் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்ப வேண்டும். அடுத்த விதி பாருங்கள், ஹுண்ட் விதி. ஹுண்ட் விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களை எலக்ட்ரான்களால் நிரப்பப்படும் பொழுது முதலில் ஒற்றையாக நிரப்பப்பட்ட பின்னரே இரட்டையாதல் நிகழ வேண்டும். ஸோ சம ஆற்றலுடைய ஆர்பிட்டாலை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆர்பிட்டால் 3 இருக்குது, px
py and pz. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆற்றலில் இருக்குது. அதை நீங்கள் நிரப்பும் பொழுது ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் சிங்கிள் எலக்ட்ரானாக ஃபில்லப் பண்ணிக்கிட்டு எல்லாம் சிங்கிள் எலக்ட்ரானாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேரிங் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம இரட்டை ஆதல் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கண்ணே, இங்கே என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா 2 4 + 3 7 நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கும். எழுதுறதுல பாருங்கள், ஃபஸ்ட்டு 1s2 ஃபில் ஆயிடுச்சு, 2s2 ஃபில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 2p3 p ஆர்பிட்டால் 3 இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் எலக்ட்ரானில் ஃபில்லப் பண்ணியிருக்கோம் 1 2 3. ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரானை வச்சு ஃபில்லப் பண்ணியிருக்கோம். இதுதான் கரெக்டான கான்ஃபிகரேஷன். அதே ரெண்டாவது பாருங்கள், 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில்லப் பண்ணியாச்சு, 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில்லப் பண்ணியாச்சு. p ஆர்பிட்டாலில் வரும்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டாலே 2 எலக்ட்ரான் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. இது வந்து தவறான எலக்ட்ரானிக் அமைப்பு. இது ஒரு ராங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், சம ஆற்றலுடைய ஆர்பிட்டாலை நிரப்பும் பொழுது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எலக்ட்ரானாக ஃபில்லப் பண்ணிக்கணும். எல்லாம் ஒரு எலக்ட்ரான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இரட்டை ஆதல் நிகழும். நம்ம பஸ்லேயே பாருங்களேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே விண்டோ சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேசஞ்சராக வந்து விண்டோ சீட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் கூட போய் பேரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் இரட்டை ஆதல் நிகழும். ஒன்ஸ் எல்லா ஆர்பிட்டாலும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே இரட்டை ஆதல் நிகழும். இதுதான் வந்து ஹுண்ட் விதி. வாங்க நம்ம அடுத்த விதிக்கு போவோம். அடுத்த விதி தான் பார்த்திங்கன்னா பவுலியின் தவிர்க்கை தத்துவம். பவுலியின் தவிர்க்கை தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவில் எந்த இரு எலக்ட்ரான்களும் அதனுடைய 4 குவாண்டம் எண்களின் தொகுப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு அணுவில் எந்த 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த 2 எலக்ட்ரான் வந்து ஒரே ஆர்பிட்டாலில் இருந்தாலும் சரி, ஒரே சப் ஆர்பிட்டாலில் இருந்தாலும் சரி, அதோட 4 குவாண்டம் எண்களும் கண்டிப்பாக ஒரே மாதிரியாக இருக்காது. அதில் ஏதாச்சும் ஒரு குவாண்டம் நம்பராவது மாறி இருக்கும் அப்படின்னு பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்லுது. நோ 2 எலக்ட்ரான்ஸ் கேன் ஹாவ் 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் 4 குவாண்டம் எண்களின் தொகுப்பு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஏதாவது ஒரு குவாண்டம் நம்பராவது மாறி இருக்கும். அதான் வந்து பாலின் தவிர்க்க தத்துவம். இங்கே பாருங்கள், எல் கூட்டில் காணப்படும் எலக்ட்ரான்களுக்கான குவாண்டம் எண்கள். எல் கூட்டுனா எதை சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இருக்கிறது கே, செகண்ட் இருக்கிறது எல். செகண்ட் ஆர்பிட்டில் சொல்கிறாங்க. செகண்ட் ஆர்பிட்டில் 2 ஆர்பிட்டால் இருக்குது, 2s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால். 2s ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 2. ஏன்னா nங்கிறது ஆர்பிட்டை குறிக்கிறது, செகண்ட் ஆர்பிட்டுங்கிறதுனால 2 2. எல் வேல்யூ பாருங்கள், எஸ் ஆர்பிட்டால் 0ங்கிறதுனால அந்த 2 எலக்ட்ரானுக்கும் 0 0, m வேல்யூவும் 0 0. பட் ஸ்பின் வேல்யூ பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் வந்து கடிகார முள் திசைக்கும் ஒத்த திசையிலும், இன்னொன்று கடிகார முள் திசைக்கும் எதிர் திசையிலும் சுழல்கிறது. ஸ்பின் எப்படி ரொட்டேட் ஆகுது பார்த்தோன்னா, எலக்ட்ரான்ஸும் வந்து நம்ம எர்த்து மாதிரி தான், அது வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது அணு கருவையும் சுற்றுகிறது. அது மாதிரி தன்னைத்தானே சுற்றும் பொழுது ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படி சுற்றுதுன்னா, ஒரு ஸ்பின்னிலையும் இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட் ஸ்பின்னிலையும் சுற்றுது. அதை வந்து நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் டினோட் பண்ணும்பொழுது அந்த ஸ்பின் வேல்யூ கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு ப்ளஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு மைனஸ் ஆகும் கொடுக்குறோம். அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். மற்ற எல்லாமே சேமாக இருக்குது. ஒரு 1s ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம், அதில் இருக்க 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர் எழுதும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1s இருந்துச்சுன்னா n வேல்யூ 1 1 இருக்கும், s ஆர்பிட்டால்னா 0 0 எல் வேல்யூ, எல் வேல்யூ 0னா m வேல்யூ 0 தான். பட் ஸ்பின் வேல்யூ எப்படி இருக்குன்னா 2 எலக்ட்ரான்களுக்கும் டிஃபராக இருக்கும். ஒன்றுக்கு ப்ளஸ் ஆஃப்னா இன்னொருக்கு மைனஸ் ஆஃப். ஏன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் சுற்றிட்டு பக்கத்தில் இருக்க முடியாது. சேம் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர். டெஃபினட்டாக 2 எலக்ட்ரான்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆக முடியும். அதனால் ஸ்பின் வேல்யூ என்ன எழுதுகிறோம், ஒன்றுக்கு ப்ளஸ் ஆஃபும் இன்னொன்றுக்கு மைனஸ் ஆஃபும் எழுதுகிறோம். அதே மாதிரி எந்த 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டிங்கனாலும் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு குவாண்டம் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 விதியை பார்த்தோம். இந்த 3 விதியை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஓகே, இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறது, இந்த 3 விதியோட கான்செப்ட் என்ன நம்ம பார்த்துட்டோம். இதை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் n2+ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்னால் பேர் ஆகாமல் இருக்க ஒற்றை எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நைட்ரஜன் நமக்கு தெரியும், நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. 7னா 1s2 2s2 2p3. இதில் n2+ அப்படின்னா என்ன மீனிங்னா 2 எலக்ட்ரான்ஸை இதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு. 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் அயனைஸ்ட், 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 1s2 2s2
2p1. s ஆர்பிட்டால் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான், அது ஒரு சிங்கிள் பாக்ஸ் போட்டு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். p ஆர்பிட்டால் மட்டும் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, px, py and pz. இதில் இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, பேராக இருக்கும். 2s ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானும் பேராக இருக்கும். பட் 2pயில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ n2+ல் இருக்க ஒற்றை எலக்ட்ரானின் எண்ணிக்கை 1, ஒரே ஒரு ஒற்றை எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். வாங்க நம்ம செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷினில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an ion has 18 electrons in the outermost cell it is. எந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா outermost செல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு 4 அயான்ஸ் கொடுத்துருக்காங்க, காப்பர் ப்ளஸ், தோரியம் 4+, cesium ப்ளஸ் அண்டு பொட்டாசியம் ப்ளஸ். அது மாதிரி உனக்கு 4 அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் outermost செல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் எந்த அயான்ஸுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொன்றா ஃபில்அப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காப்பர் எடுத்துக்குவோம். காப்பரோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 29. காப்பர்லேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா அது காப்பர் ப்ளஸ்ஸாக மாறிடும். காப்பர் ப்ளஸ் தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் ப்ளஸ் அப்படின்னா 28 எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணுறோம். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, next 3d9, next 4s2. இப்போ நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 2 + 6 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 8ஓட இங்கே 2 நம்பர் சேர்க்குறோம். நம்ம 8 + 16 ஒன்று 17, 18, 19, இங்கே ஒரு 29 இருக்குது. இதில் இருந்தால் நம்ம ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது என்னவா மாறிடும், 4s1 மாறிடும். ஆக்சுவலாக காப்பர் ப்ளஸோட கான்ஃபிகரேஷன். பட் நம்ம போன காணொலியில் பார்த்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். அதனால் ஒரு எலக்ட்ரான் எங்கே வரும், 4sலேருந்து 3d9க்கு வந்துடும். அப்போ இந்த என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா 3s2, 3p6, 3d10 மாறிவிடும். அப்போ தேர்ட் ஆர்பிட்டில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 6 8, 8 + 10 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தேர்ட் செல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அயான்லேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் தோரியம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தோரியம் 4+. ஆக்சுவலாக தோரியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90. தோரியம் 4+னால் 90லேருந்து 4 எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 இருக்கும். 86ஐ நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம். டேரெக்டாக இவ்வளோ போட்டு ஃபில் பண்ணாமல் நீங்கள் ஆர்பிட் வைஸ் கூட ஃபில் பண்ணலாம். 2, 8, 18, 32, 18, 10, ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ நம்ம அதை போட்டுடலாம். 2 இந்த கான்ஃபிகரேஷன் இருக்குது. இதுலேருந்து 4 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா யூ ஜஸ்ட் ரிமூவ் 2 ஃப்ரம் ஹியர் அண்டு 2 ஃப்ரம் ஹியர். ரெண்டுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ தோரியத்தில் இருக்க எலக்ட்ரானின் எண்ணிக்கை 8. அவுட்டர் மோஸ்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் தான் இருக்குது. காப்பரில் 18 எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீசியம் அண்டு பொட்டாசியம் இருக்குது. சீசியமும் பொட்டாசியமும் பார்த்திங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட். அதுலேயும் பார்த்திங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். பொட்டாசியமும் சீசியமும் ஒரே செல்லில் தான் இருக்குது, ஒரே தொகுதியில் தான் இருக்குது. அதாவது ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்னொன்றுக்கு பிகாஸ் போத் ஆர் சேம் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ பொட்டாசியத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் கம்மி. பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 19. அப்போ கே ப்ளஸுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 நம்ம ஃபில்அப் பண்ணுறோம். 1s2, 2s2, 2p6 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டோம். ரிமைனிங் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3s2, 3p6. பார்த்திங்கன்னா இதில் தேர்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. தேர்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ். தேர்ட் ஆர்பிட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் செல். இதில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சிசியத்துக்கும் எவ்வளோ தான் இருக்கும், சிசிஎம் ப்ளஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நம்ம அதுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது. பிகாஸ் இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ், ஒரே தொகுதியை சேர்ந்தது. ஒரே தொகுதியில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன் சிமிலராக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், சீசியத்துக்கு 8 எலக்ட்ரான்ஸ், பொட்டாசியம் 8 எலக்ட்ரான்ஸ், தோரியம் 8 எலக்ட்ரான்ஸ், காப்பர் 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட்.
காப்பர் ப்ளஸில் தான் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கால்சியம் ஆட்டம் கேன் பி ரிட்டன் அஸ். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது நமக்கு ரொம்ப லென்த்தாக வரும். நம்ம ஃபில்லப் பண்ணிட்டே போவோம். ஆர்பிட்டால்ஸை வந்து அதோட ஆற்றலின் ஏறு வரிசையில் நம்ம நிரப்பிக்கிட்டே போவோம். அப்படி மாதிரி நிரப்பிக்கிட்டு போகும்போது அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்லப் பண்ணிக்கிட்டே போவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரையிலும் அதோட நோபல் கேஸ் எலமெண்ட்டை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கால்சியம் இருக்குது. கால்சியம் அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அட்டாமிக் நம்பர் 20னா 20 எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த 20 எலக்ட்ரான்ஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அதுக்கு நியராக உள்ள நோபல் கேஸ் அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர்லாம் தான் நம்ம மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட அட்டாமிக் நம்பர்ஸ் டெஃபினட்டாக நம்ம மைண்டில் இருக்கணும். நோபல் கேஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீலியம் 2, நியான் 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36, ஜெனான் 54 அண்ட் ரேடான் 86. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இந்த நம்பர் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம அதோட அட்டாமிக் நம்பர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தோம் 20. 20க்கு நியர் அபவுட்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான். ஆர்கானில் 18 இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட்டு ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் எழுதிடுவோம். ஆர்கானில் 18 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். 2 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறது? 4s2. இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது நியான் 10, அதுக்கப்புறம் P2 அப்படின்னு போட்டிருக்கும். 10 + 2 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஆப்ஷன் 2ல் பாருங்கள் ஆர்கான் ப்ளஸ் 4s2. ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18. 18 + 2 20. 18 + 2 20 நமக்கு கிடச்சிரும். அப்போ ஒரு கால்சியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சிம்பிளாக நம்மளால் இப்படி எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள். தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் K1940 - 1 இஸ். இது மாதிரி சிம்பிள் கொடுத்தா அதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மீனிங்? ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன நம்பர்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தன் ஆட்டம் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ரெசன்ட் இன் த ஆட்டம். அட்டாமிக் நம்பர்னால் அதான் மீனிங். திஸ் இஸ் கால்டு மாஸ் நம்பர். இங்கே கொடுத்துருக்கிறது அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். அப்போ எலக்ட்ரானிகள் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா நம்ம அட்டாமிக் நம்பரை எடுத்துக்கிட்டால் போதும். பட் இதில் கூடுதலாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு அயானாக இருக்குது. இஸ் அ நெகட்டிவ் அயான். இட் இஸ் அ ஆனயான். -1 போட்டிருக்காங்க. -1 எதை டினோட் பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நியூட்ரல் எலமெண்ட்டில் -1 இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். +1 இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அதில் இருக்க எலக்ட்ரான்ஸில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஒரு எலமெண்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும் பொழுது, நியூட்ரலாக அப்படின்னா அதாவது அயான்ஸ் எதுவும் இல்லாமல் கேட்டயானோ ஆனயானோ இல்லாமல் இருக்கும் பொழுது அதோட அணு எண் எவ்வளவோ அதை விட 1 அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். -1 போட்டோம்னா. +1 போட்டோம்னா ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே -1 போட்டிருக்காங்க. ஏற்கனவே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 19 எலக்ட்ரான் இருக்குது. இந்த -1 அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 20 எலக்ட்ரான் இருக்குது. 20 electrons present in the ion, potassium ion. 20 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். பட் நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் இது அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் தான் ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரான்ஸை டினோட் பண்ணுது. அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அதுதான் அந்த ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அந்த தனிமம் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும் பொழுது, நடுநிலையில் இருக்கும் பொழுது. ஸோ ஆப்ஷன் டி 20. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஹீலியம் அண்ட் பெரிலியம் ஹேவிங் த சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டைப் NS2. ஹீலியம் அண்ட் பெரிலியம் ரெண்டுலேயுமே அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2. ஸோ அதை ஃபில்லப் பண்ணிங்கன்னா
1s2, அவுட்டர் எலக்ட்ரான் வந்து 1s2 வருது. அடுத்து வந்து பெரிலியம், பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, ஃபில்லப் பண்ணிங்கன்னா 1s2 2s2. இதோட அவுட்டர் கான்ஃபிகரேஷனும் s2ல் தான் முடியுது, ரெண்டுக்குமே s2ல் முடியுது, கரெக்டு. ஸோ கூற்று வந்து சரி, ஹீலியம் அண்ட் பெரிலியம் ஹாவ் த சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டைப் ns2, கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கூற்று சரி. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, போத் ஆர் கெமிக்கலி இன்னர்ட். இதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு பேருமே கெமிக்கலி இன்னர்ட், மந்தத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. எதோடையுமே அவ்வளோ தூரம் ஈஸியாக வினை புரியாது, மந்தத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று ஹீலியம் வந்து நோபல் கேஸ், அது கரெக்டு, மந்தத்தன்மை உடையது. பட் பெரிலியம் வந்து பார்த்திங்கன்னா அல்கலி எர்த் மெட்டல்ஸ், ஈஸியாக ரியாக்ட் ஆகும் மெட்டல். அதனால் பெரிலியத்தை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, இன்னட் அப்படின்னு சொல்ல முடியாது, மந்தத்தன்மை உடையது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு ரீசன் தப்பு, ரீசன் அதுக்கான காரணமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசனே ராங், போத் ஆர் நாட் கெமிக்கலி இன்னர்ட். ஹீலியம் மட்டும்தான் கெமிக்கலி இன்னர்ட், பட் பெரிலியம் இஸ் ரியாக்டிவ். அப்போ என்ன ஆப்ஷன் சொல்லலாம், என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூஸ்வலாக இதான் கொடுப்பாங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு இருக்கும். பி வந்து விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சி பாருங்கள், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. நம்மளோட கொஷினுக்கு ஈக்குவலாக வருது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், பெரிலியமும் ஹீலியமுக்கும் ns2 கான்ஃபிகரேஷனில் தான் முடியுது, கரெக்டு. பட் ரெண்டுமே கெமிக்கலி இன்னர்ட் கிடையாது, ஹீலியம் மட்டும்தான் கெமிக்கலி இன்னர்ட். நமக்கு தெரியும் நோபல் கேஸஸ் ஆர் இன்னர்ட் இன் நேச்சர், தே ஆர் அன்ரியாக்டிவ். பட் alkali metals are reactive, alkali earth metals are reactive. Beryllium is belongs to alkali earth metals, it will react. So option C is correct. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். The electronic configuration of an element 1s2 2s2 2p6 3s2 3p6. What is the atomic number of an element which is present just below the above element in the periodic table? The given element, இந்த கொடுத்துருக்க எலமெண்ட்டுக்கு கீழே எந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிகரேஷனை வச்சு அது என்ன எலமெண்ட்டுன்னு கண்டுபிடிக்க தெரியும். அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணி பாருங்கள், சிம்பிளாக இருந்தால் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜிக் நம்பர்லேருந்து நம்ம வரலாம். தட் மீன்ஸ் நோபல் கேஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள், 2 2 6, இதுலேருந்து 10 ப்ளஸ் 2 6 8, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 18 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் பிலாங்ஸ் டு நோபல் கேஸ். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, ஹீலியம் நியான் ஆர்கான், ஆர்கானோட எலக்ட்ரான் அமைப்பு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கானுக்கும் கீழே என்ன இருக்கும், ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான். கிரிப்டானோட கான்ஃபிகரேஷன் என்ன, அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் என்ன, 36. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான். மேஜிக் நம்பர்ஸ் 2 10 18 36, நெக்ஸ்ட்டு 54, அதுக்கப்புறம் 86. இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நிறையா கொஷின் சால்வ் பண்ணலாம். நிறையா கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு நோ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின், ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் தெரில அப்படின்னா ஃப்ளூரினுக்கு பக்கத்தில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியான் இருக்குது. நியானோட அட்டாமிக் நம்பர் 10. அப்போ ஃப்ளூரின் அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டாக இருந்தால் அட்டாமிக் நம்பர் 9 இருக்கணும். இப்போ இங்கே என்ன நம்மள்ட்ட கொஷின் கேட்டாங்க, த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலமெண்ட், எதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, 18, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் தன் எலமெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் ஜஸ்ட் பிலோ ஆஃப் திஸ் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்கும் கீழே இருக்க எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 36. ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். எவ்வளோ சிம்பிளான கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 1995 கேட்ட கொஷின். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட், 36. 7th கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் 1s2 2s2 2p3. ஸோ இதில் இன்டைரக்டாக நம்ம ஹுன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஹுன்ஸ் ரூலில் என்ன சொல்கிறாங்க, ஆர்பிட்டால் present in the same energy are singly filled first, after then only pairing occur. இதில் பார்த்தீங்கன்னா 1s2 ப்ராப்ளம் இல்லை, 2s2 ப்ராப்ளம் இல்லை, பட் 2pயில் there is a 3p orbital is there, px py and pz 3 போட்டிருக்காங்க. எடுத்தோடனே நீங்கள் பேரிங் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸாக ஃபில்லப் பண்ணணும். இருக்கிறதே 3 எலக்ட்ரான்ஸாக,
அதை 3 ஆர்பிட்டால்ஸில் ஃபில்லப் பண்ணியாச்சு. அப்போ டோட்டலாக எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 electrons is there. 3 electrons. ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான கொஷின் பாருங்கள். ஹும்ஸ் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. பி ஆர்பிட்டாலில் இருக்க 3 எலக்ட்ரான்ஸை ஒழுங்காக ஃபில்லப் பண்ண தெரியுதா, எடுத்தோனையும் பேரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எடுத்தோன்னே நீங்கள் 1 2 3 அப்படின்னு போட்டிங்கன்னா இட் இஸ் அ ராங் எலக்ட்ரான் ஃபில்லிங். இது மாதிரி கான்ஃபிகரேஷன் வராது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சிங்கிளாக ஃபில்லப் பண்ணணும். ஹுன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி ஃபில்லப் பண்ணணும். திஸ் இஸ் எகென்ஸ்ட் த ஹுன்ஸ் ரூல். ஸோ 3 electrons present in the configuration. இந்த கான்ஃபிகரேஷனில் 3 தனித்த எலக்ட்ரான்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். வாங்க அடுத்த கொஷின் போகலாம். The electronic configuration 1s2 2s2 2p5 and 3s1. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். 1s2 2s2 2p6. பி ஆர்பிட்டாலோட மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வந்து 6, ஆனால் 5ன்னு போட்டிருக்காங்க. 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 3s ஆர்பிட்டால் ஃபில் ஆகணும். இது ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு எலக்ட்ரான் அங்கே போயிருக்கு. அப்படின்னா எப்போ அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஆட்டம் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். ஒரு ஆட்டம் இருக்குது, அதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு. அப்போக்கி நீங்கள் எனர்ஜியை பாஸ் பண்ணீங்க பை பாசிங் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் ஆர் சம் அதர் சோர்சஸ். ஏதாச்சும் ஒரு வழியில் எனர்ஜி சப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்லேருந்து பக்கத்தில் இருக்க ஹையர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். இட் வில் கோ டு த எக்ஸைட்டட் ஸ்டேட், ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டோட ஹையர் எனர்ஜி எக்ஸைட்டட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு அது என்ன எலமெண்ட்னு கண்டுபிடிங்க. எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகாமல் இருந்துச்சுன்னா 1s2 2s2 2p6 2 + 2 + 6 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 10 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, நம்ம மேஜிக் நம்பர் ஹீலியம் நியான். நியானோட அட்டாமிக் நம்பர். நியானை வந்து நீங்கள் எக்ஸைட்டேஷன் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கே போகுது, ஹையர் எனர்ஜிக்கு போகுது, ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு போகுது. அது மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம். ஆக்சுவலாக ஃப்ளூரின் ஆட்டத்துக்கு 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம், எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் நியான் ஆட்டம், எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் O2- அயான். ஸோ நியான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதை எக்ஸைட் பண்ணால் ஒரு எலக்ட்ரான் மட்டும் எங்கே போகும்னா ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு போகும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன், எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் நியான் ஆட்டம். Yes, third option is correct. We move to the next question. Which of the following ion is not isoelectronic with the other 3? ஐசோஎலக்ட்ரானிக்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தோட அட்டாமிக் நம்பரோட கூடுதல் வந்து சமமாக இருக்கணும். அதான் ஐசோஎலக்ட்ரானிக். அது வந்து ஆனையானாக இருந்தாலும் சரி, கேட்டையானாக இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு எலமெண்ட் அதில் இருக்கிறதோட அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அந்த அணு எண்ணின் கூடுதல் வந்து சமமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், கார்பனேட் அயான் CO3 2-. இதுக்கு நீங்கள் எலக்ட்ரான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இந்த மாலிகுல் ஆர் அயான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு கார்பனுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு கார்பன் தான் இருக்குது, ஒரு கார்பனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 8 எலக்ட்ரான்ஸ், 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 3 8 24. இங்கே பாருங்கள் 2-. ஏற்கனவே சொன்னேன் 2-. 1- ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம், 2- 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம், +2. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 24 + 6 30, 30 + 2 32, 32 எலக்ட்ரான்கள் இருக்குது. அதே மாதிரி NO3க்கு ஆட் பண்ணுறோம், NO3-. நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான்ஸ், 3 ஆக்சிஜன் 24 எலக்ட்ரான்ஸ். பாருங்கள் ஒரு மைனஸ், ஸோ +1, ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கிறதுனால 1 ப்ளஸ் போடுறோம். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8 + 24 32, இதுக்கும் 32 வருது. நெக்ஸ்ட்டு SO3 2-. SO3 2-. சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் 16 + 24 + 2. இது பாருங்கள் 16 + 24 40 = 42. லாஸ்ட் பாருங்கள் BO3 3-. போரான் அட்டாமிக் நம்பர் 5 + 3 ஆக்சிஜன் 24 -3. ஸோ இது எவ்வளோ வரும், +3 நம்ம போட்டுக்க வேண்டியதான். 3 எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்குது, அதனால் நான் 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 5 + 3 8 + 24 32.
அப்போ ஃபர்ஸ்ட் 2 and லாஸ்ட் ஒன் they are same isoelectronic configuration, they have isoelectronic ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. SO3 மட்டும் 42 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ which of the following ion is not isoelectronic with the other 3 அப்படின்னா நாட்னா SO3, ஆப்ஷன் 3 is correct. SO3 மட்டும்தான் 42 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மீது எல்லாத்துலேயுமே எக்ஸாக்டாக 32 இருக்குது. ஸோ எக்ஸப்ட் SO3 2- ரிமைனிங் ஹேவிங் isoelectronic configuration, ஆப்ஷன் 3 is correct. 10th question பாருங்கள். An atom has electronic configuration 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d3, 4s2. You will place it in which group? எந்த குரூப்பில் நம்ம பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆட்டத்தை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ஆர்பிட்டாலில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு s ஆர்பிட்டால் ஃபில் ஆகிடுச்சு, s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், 3s ஆர்பிட்டால், 3p ஆர்பிட்டால், 3d ஆர்பிட்டால் ஃபில் ஆகலை, 4s2 ஆர்பிட்டாலும் ஃபில் ஆகிடுச்சு. எது ஃபில் ஆகாமல் இருக்குது? 3d ஆர்பிட்டால் ஃபில் ஆகாமல் இருக்குது. d ஆர்பிட்டால் இஸ் இன்கம்ப்ளீட், the last electrons end with d orbital, so it belongs to d block element. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இது இஸ் அ d block element. ஏன்னா கடைசி எலக்ட்ரான் d ஆர்பிட்டாலில் முடிஞ்சிருக்கு. d blockல மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that d blockல 10 elements இருக்குது. d blockல நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 elements இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 elements இருக்கும். இங்கே நமக்கு தெரியும் S பிளாக்கில் 2 தொகுதி இருக்கும், 1 2. நம்ம ரீசெண்ட் IUPACல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்பரிங் தான். இந்த 1A 2A எல்லாம் விட்டுருமா 1லேருந்து 18 வரலும் நீங்கள் நம்பரிங் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுக்கப்புறம் P பிளாக் ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு இதிலே முடிஞ்சிருக்கும். D ஆர்பிட்டாலில் முடிஞ்சதுனால D பிளாக் எலமெண்ட்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போது D பிளாக் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? D1 இருக்கும், செகண்டாக இருந்தால் D2, D3, D4, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எதில் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், 3D3யில் முடிஞ்சிருக்கு. D3னா 5th குரூப், இட்ஸ் அ ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட், ஃபோர்த் அண்ட் 5th குரூப். அப்போ D3னா திஸ் எலமெண்ட் பிலாங்ஸ் டு 5th குரூப் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் 5th குரூப்பில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம குரூப் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸில் 2 குரூப் இருக்குது, டி பிளாக்கில் 10 குரூப்ஸ் இருக்குது, பி பிளாக்ஸில் 6 குரூப்ஸ் இருக்குது, டோட்டலாக 18 குரூப்ஸ். அதை வச்சு நம்ம 1 2 3 4 5 6 7 18 வரலும் நம்பரிங் போட்டுடலாம். எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஆர்பிட்டாலில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆர்பிட்டால்ஸில் 1ல் முடிஞ்சிருக்கா 2ல் முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். எஸ்ன்னா தர் இஸ் ஒன்லி 2 சான்ஸ், ஒன்று S1ஆக இருக்கணும் இல்லாட்டி S2ஆக இருக்கணும். S1ஆக இருந்தால் ஃபஸ்ட் குரூப், S2ஆக இருந்தால் செகண்ட் குரூப். டி ஆர்பிட்டாலில் முடிஞ்சிருந்துச்சுன்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? D1லேருந்து T10 வரலும் எது வேணாலும் இருக்கலாம். அப்போ D1ஆக இருந்தால் ஃபஸ்ட் குரூப், அதாவது டி பிளாக்கில் ஃபஸ்ட்டு, D2னா டி பிளாக்கில் செகண்ட். குரூப்பில் எத்தனையாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எந்த ரெண்டையும்? அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் குரூப்பையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம்னா 1 2 3 4 5 5th குரூப். ஸோ திஸ் எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு 5th குரூப். 5வது தொகுதி, 5வது தொகுதியை சேர்ந்த தனிமம் எஸ் பிலாங்ஸ் டு 5th குரூப். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் யூரோப்பியம், கடலோனியம், டெர்பியம் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஆன்சரை கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு குழு கொடுப்பாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலோனியம். கடலோனியம் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டாலில் கரெக்டாக ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அதாவது அந்த 14ல் 7th வரும். நம்ம 14 எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் 7th வரும் கடலோனியம். அப்போ F7ல் முடியும். இப்போ நடுவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். யூரோப்பியத்தையும் டெர்பியத்தையும் விட்டுருங்க. கடலோனியம் D7ல் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எஃப் அதாவது மிடில் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வரேன் நான். மிடில் தானே கடலோனியம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 3 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மிடில் எலமெண்ட் கடலோனியம். கடலோனியமில் F7 வரணும், இதில் F7 வரல, ரிமைனிங் எல்லாத்துலேயுமே F7 வருது. F7 F7 F7. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தனுமே ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மைண்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு சப்போஸ் மைண்டில் இல்லை அப்படின்னா எனக்கு மிடில் எலமெண்ட் தெரியும், F7 எதுன்னு தெரியும்,
ஏன்னா நம்ம ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனாக படிச்சிருப்போம். அந்த எலமெண்ட்ஸை படிக்கும்பொழுதும் இப்போ டி பிளாக்காக இருந்துச்சுன்னா மேங்கனீஸ் வந்து D5, லாஸ்ட்டாக ஜிங்க் வந்து D10, அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுருப்போம். அது மாதிரி ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 63, கடலோனியம் 64னா யூரோப்பியம் 63. அதுக்கும் என்ன தான் இருக்கணும், D7 இருக்கணும், ஆனால் ஒன்று கம்மியாக இருக்கணும். D7 இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். அது மாதிரி எது இருக்குதுன்னு பாருங்கள், D7 6s2. அது ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் F7 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா F6 F7 F6 இதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன் பண்ணுறோம், என்ன இருக்கணும், F7 வித் 2 எலக்ட்ரான்ஸ். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், F7 வித் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இங்கே F7 வித் 2 எலக்ட்ரான்ஸ். அதை விட ஒன்று கம்மியாக இருக்கணும். அட்டாமிக் நம்பர் ஒன்று கம்மியாக இருக்குது பாருங்கள், தட் இஸ் வை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகமாக இருக்கணும். எப்படி அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், F7 7 + 3 10 இருக்குது. 10னா 11 இருக்கணும். 11 ஆட் பண்ணியிருக்க மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள், 4F9 6x2 11 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக படித்து வச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மிடில் எலிமெண்ட் எது, ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் எது, அதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், அது மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இது டைரக்ட் கொஷின் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பார்க்க வேண்டியதில்லை, வெரி வெரி டைரக்ட் கொஷின். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அடுத்து பாருங்கள், the element Z na atomic number. Atomic number belongs to 114 has been discovered recently. It will be belongs to which of the following family group in the electronic configuration. அப்போ அட்டாமிக் நம்பர் 114 கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து எந்த ஃபேமிலியை செஞ்சது, எந்த குரூப்பை செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், we know the configuration of noble gas. noble gas configuration நமக்கு தெரியும். நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர் அட்லீஸ்ட் நமக்கு தெரியும். என்னென்னு பாருங்கள், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதி போட்டோம். அதில் ரேடானுக்கு எவ்வளோ போட்டோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. 86ஓட நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும். 86ஓட எதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 114 வருது அப்படின்னு பார்க்கணும். 86 அண்ட் 114 மைனஸ் பண்ணியே பாருங்களேன். 16 இருக்குது, 16னா 8 2 28 அதிகமாக இருக்குது. ஏன்னா ரேடானுக்கு எல்லாமே எவ்வளோ வரும், 86 நம்ம சொல்லிட்டோம். ரிமைனிங் 28 இருக்கணும். 28 கரெக்டாக ஃபில் ஆகிருக்கணும். அது மாதிரி எதில் ஃபில் ஆகிருக்கு நீங்கள் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், 14 14 + 10 24 25 26 26 + 5 31. ஸோ தப்பு, 28 தான் நமக்கு வரணும். அடுத்து பாருங்கள், 86 86 28 வரணும். 14 + 10 24 24 + 4 28. இதில் கரெக்டாக வருது. அடுத்த இதில் பாருங்கள், 14 + 10 24 24 28 30. இதுலேயும் பாருங்கள் 24 24 6 30 32. இதுவும் தப்பு. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ரேடானுக்கு அட்டாமிக் நம்பர் 86 ப்ளஸ் நீங்கள் 28 ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 114 வருது. 114 வந்துச்சுன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அட்டாமிக் நம்பரும் அதான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலினா கார்பனுக்கு கீழே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்பன் ஃபேமிலி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்சோ கரெக்ட். இட்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் ஒன். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து பாருங்கள், which of the following electronic configuration has maximum energy? எதுக்கு வந்து மேக்ஸிமம் எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 4 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. 4 கான்ஃபிகரேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏல எல்லாமே சிங்கிளாக ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும், பேரிங் நடந்திருக்கணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இங்கே வந்திருக்கணும். பட் இங்கே இது 2 எலக்ட்ரான்ஸும் டி ஆர்பிட்டால்ஸுக்கு போயிருக்கு. அடுத்து செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே இருந்திருக்கணும், ஒரு எலக்ட்ரான் ஹையர் ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. சியில் ஓகே, பேரிங் முடிஞ்சோடனே அடுத்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துருச்சு. டியில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு, ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கணும். அப்போது எனர்ஜிஸ் இங்கே சப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜிக்கு போயிடும். ஸ்டில் நீங்கள் எனர்ஜி ரொம்ப அதிகமாக சப்ளை பண்ணிங்கன்னா இன்னொரு எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். இப்போ இருக்க கான்ஃபிகரேஷன்லேயே ஆப்ஷன் ஏல தான் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் எனர்ஜிக்கு போயிருக்கு, மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் தான் போயிருக்கு. ஸோ திஸ் ஒன் இன் த
ஹையர் எனர்ஜி ஸ்டேட், அதிக ஆற்றலுடைய ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. திஸ் ஒன் இஸ் கரெக்ட். எத்தனை எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜிக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ஹையர் எனர்ஜியை அப்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு எவ்வளோ ஈஸியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது கொஷினை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஷின் வந்தால் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் அடுத்த டாப்பிக்கில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.